அனைவருக்கும் வணக்கம். வேளாளர் மகளிர் கல்லூரி தமிழ் துறையிலிருந்து நான் உங்கள் முத்துரம்யா. நம்ம இன்னைக்கு ஒரு கவிதை பார்க்கலாம் வாங்க. விருதுநகரின் மல்லாங்கிணறு என்ற கிராமத்திலே பிறந்து இலக்கற்ற பயணியாய் தேசாந்திரியாய் உலகமெங்கும் சுற்றி அலைந்து எழுத்தே வாழ்க்கை என தன்னை அர்ப்பணித்த பெருந்தகையாளர். இடக்கை யாமம் நெடுங்குருதி உருபசி என எளியோர்களின் போராட்ட வாழ்வை தன் எழுத்தில் ஒலிக்கச் செய்து சஞ்சாரத்தில் சாகித்ய அகாதமி விருது வென்ற தமிழ் பேராளுமை இவர். கரிசல் வட்டாரத்தில் தோன்றி காந்தியோடு பேசி காலத்தை ஆராய்ந்து வரலாற்றை நாடி தேடி மறைக்கப்பட்ட இந்தியாவையும் எனது இந்தியாவையும் நமக்களித்த இந்தியாவின் எழுத்து சிற்பி இவர். இந்திய இலக்கியம் மட்டுமின்றி உலக இலக்கியத்தையும் வாசித்து செக்காவ், டால்ஸ்டாய், தஸ்தாயெவஸ்கி முதலிய பல இலக்கிய ஆளுமைகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்திய பன்மொழி ஆளுமை கொண்ட பண்பாளர். தன்னை எழுத்தாக்கி எழுத்தை தனதாக்கி இதுவரை 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதிய இலக்கிய பேராளுமை. தான் பிறந்த விருதுநகருக்கும் தான் பெற்ற விருதுகளுக்கும் அடையாளமானவர். அடடே, இப்போ நான் வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வரிகள் யாருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இன்னைக்கு எங்க கல்லூரியில 56வது ஆண்டு விழா. அதுக்கு நம்ம எல்லாராலையும் தேசாந்திரி அப்படின்னு அன்போடு அழைக்கப்படக்கூடிய எஸ்ரா அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களோட வருகையை ஒரு நினைவா நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த காணொளி. அனைவருக்கும் நன்றி.